அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இலங்கையில் எல்லாரும் விரும்பி சாப்பிடும் அச்சுப்பானும் மீண்டின் சம்பலும் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் அச்சுப்பானுக்கு குழைக்கிறதுக்கு பார்ப்போம். இது 900 1 கிலோவில் 100 கிராம் கழித்து எடுத்துருக்கிறேன். 900 கிராம் எடுத்துருக்கிறேன். 2 அச்சுப்பானுக்கும் 450 கிராமில் தான் இந்த ஒரு ராத்தல் பான். இப்போ இதில் 8 கிராம் ஈஸ்ட்டு போடுறேன் நான். இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் சீனி போட்டுட்டு இப்போ தண்ணி 600 மில்லி எடுத்துருக்கிறேன். பிறகு குழைச்சி பார்த்துட்டு தான் எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஒரு சாதுவான ஒரு நகைச்சூட்டு தண்ணி தான். இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் விட்டு வைப்போம் ஈஸ்ட்டு கரைகிறதுக்கு. இது மூடி இருக்கட்டு. இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். இந்த பானுக்கு வேறு பட்டர் அதுகளெல்லாம் தேவையில்லை. இந்த தேங்காய்னு இது மட்டும் ஒரு 3 தேய்க்கரண்டி விடுவோம். இது அமெரிக்கன் தான். இது இந்த மாவு இந்த தரம் தான் அமெரிக்கன் மாவிൻ്റെ இது தான். இப்போ நான் இந்த குழைச்சிட்டேன். இந்த இவ்வளவு இறுக்கமாக தான் குழைச்சிருக்கிறேன். நாக லூஸாக இந்த மாவை குழைக்கையில் இந்த தண்ணி ஒரு 50 மில்லி தண்ணி எனக்கு மிஞ்சி இருக்குது. இந்த 900 கிராம் மாவும் குழைக்கிறதுக்கு 550 அளவில் தான் தண்ணி பிடிச்சிருக்குது. இப்போ நான் இதை 2ஆகவே பிரித்து வச்சிட்டேன். இதுக்கு நாங்கள் எண்ணெய் பூசுவோம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். இது இப்போ 2ஆக மாவை இப்போவே பிரித்து விட பிறகு பிரிக்க தேவையில்லை, பொங்குனா பிறகு. இப்போ இதை நல்ல மெழுகாலி ஒரு கைப்படி மூடிட்டு இதால் மூடிட்டு ஒரு மணித்தியாலத்தால் பார்ப்போம். குழைச்சி இப்போ சரியாக ஒரு மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ நல்லா பொங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த தட்டில் பிடிச்சி வைப்போம். இதை எடுத்து இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசி இருக்கிறேன். இதை இப்படி வைப்போம். இப்படி நல்லா தட்டி போட்டு இந்த கட்டையில் வச்சு முதல் இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 8 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு குழைச்சேன் நான். நீங்களும் 8 நிமிஷத்துக்கு குறையாமல் பிணைஞ்சு குழையுங்க இந்த மாவை. இப்படியே சுற்றி இப்படியே செய்து போட்டு இந்த தட்டுக்களை இப்படி வைப்போம். இப்படி மேலுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊசி விடுவோம்.
இந்த தட்டுக்கும் தேங்காய் எண்ணெய் பூசி இருக்கிறேன். நல்லா தேங்காய் எண்ணெய் பூசி விடுங்க, அடிக்கலாம். இதை எடுத்து இப்படி இப்பையும் இந்த இதை வச்சு ஒரு மணித்தியாலம் இப்படி மூடிட்டு இது பிறகு பூருக்கு வைக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ இது ஒரு மணித்தியாலம் இப்படி மூடி இருக்காட்டு. இப்போ பான் பொங்குறது கிடையாது. நாங்கள் இந்த சம்பலை செய்வோம். இந்த இவ்வளவு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் சுட்டுட்டது. தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெந்தயம் கொஞ்சமாக போடலாம். எல்லாத்துக்குள்ளேயும் போடலாம், ஆரோக்கியம்தான் வெந்தயம் சாப்பிட்றது. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இஞ்சி போட்ட அப்புறம் உள்ளி போடுவோம். உள்ளியோட இது ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்கெல்லாம் போடுவோம். இதால் சின்ன வெங்காயம் இருக்குது. இது வந்து பிறகு சும்மா பச்சையாகவே போடணும். மீண்டின் சம்பலுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாகவே போடணும். இந்த கருவேப்பிலை, செத்தல் மிளகாய் கொஞ்சம் ஏன்னா நேரம் பொரியணும் இல்லை. ஒரு கொஞ்சம் இந்த மீண்டின் வந்து இலங்கை மீண்டின் தான் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்து எல்லாமே இந்த முள்ளுகள் அந்த எல்லாம் எடுத்து கொஞ்சம் உளுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ சின்ன சூடு காட்டுறது தான் மீண்டின்னை போட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பச்சையாகவும் செய்கிறது. நான் கொஞ்சம் இன்றைக்கு மிரக்கறி இந்த இது கறி மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பதங்காட்டு. இதுக்கு தேவையானது கொஞ்சம் தேங்காய் பூண்டு எடுத்துருக்குது. இப்போ இவ்வளவு வதங்கினா போதும், கன நேரம் வதங்க தேவையில்லை. இப்போ நாங்கள் இந்த தக்காளியை போடுவோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இல்லைலாம் அரைவாசி வதங்கின மாதிரி இருந்தால் தான் இந்த மீண்டின் சம்பல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு போடுவோம். உப்பு கொஞ்சம் மீண்டின்னில் இருக்குது, நாங்கள் பார்த்து போடுவோம். இதுக்கு உரைப்புக்கு மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் நோமலாக இடித்த மிளகாய்த்தூள், அது ஒரு 2 கரண்டி போடுவோம் கொஞ்சம் உரைப்பாக இருக்கிறதுக்கு. சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள், இனி கொஞ்சம் அடுப்பை குறைப்போம். இப்போ இந்த தூளால் கொஞ்சம் இப்படி எண்ணெய்களை வதங்கின உடனே இந்த மீண்டினை போடுவோம். இந்த மீண்டின் லேசாக ஒரு சூடு வந்தால் போதும், அவ்வளவுக்கு தான்.
இப்போ உப்பு அதுகளெல்லாம் பாருங்கள். இந்த டைமில் நாங்கள் இந்த தேங்காய் பூவையும் போடுவோம். இதே மாதிரி செய்து பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், பானுக்கு நல்ல தரமாக இருக்கும். இனி அடுப்பை நிப்பாட்டலாம். அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் இந்த வெங்காயத்தை போடணும். இதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது. இந்த சின்ன வெங்காயம் பச்சையாக போடணும். இது கொஞ்சம் ஆறின உடனே தேசிக்காய் புளி விடணும். அதோட சம்பல் வேலை சரி. கொஞ்சம் ஆறின உடனே தேசிக்காய் புளி விட்டால் சரி. இப்போ நாங்கள் இந்த குழச்சி இந்த தட்டுக்களை போட்டு சரியாக 2 மணித்தியாலமாக ஆகிட்டுது. இது 450 கிராம் மாவுன்றதால கொஞ்சம் இப்படி மேலே எழும்பி வந்த அப்புறம் தான் நாங்கள் பூருக்களை வைக்கணும், இல்லாட்டி உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த பூர் 220 1/2 மணித்தியால் நான் ஹீட் பண்ணிட்டேன். இனி இதை நாங்கள் பூருக்களை வைப்போம். கொண்டு போய் வைக்கிற போது இதெல்லாம் தட்டுப்படாமல் வைக்கணும். தட்டுப்பட்டால் இறங்கிடும். முப்பத்தஞ்சு நிமிஷம் இதை அவிய வைக்கணும். 35 நிமிஷம் வச்சா தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வரும். 35 நிமிஷத்தால் நாங்கள் எடுப்போம்பா. இப்போ நாங்கள் பான் வச்சு 35 நிமிஷம் வச்சுருந்தேன்னா இப்போ இறாக்குவோம். முப்பத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக 450 கிராமில் போட்டால் 35 நிமிஷம் வையுங்க. இந்த பான் இறக்கி 5 நிமிஷத்தால் நாங்கள் இதை இப்படி எடுத்து விட்டோணும், இல்லாட்டி கீழுக்கு வேர்த்த மாதிரி போயிடும். இப்போ நல்ல அச்சு பான் வந்திருக்குது. இப்போ நாங்கள் அச்சு பானை வெட்டுவோம். நல்ல சூடாக இருக்குது. சுட சுட ஒரு பான் போட்டு இதே மாதிரி ஒரு சம்பளம் செய்து சாப்பிடுங்க. நல்ல பஞ்சு போல் இருக்குது பான். டீயோட இந்த கரையாலெல்லாம் டீயோட தொட்டு சாப்பிடலாம். சம்பலோட குழம்போட எல்லாத்தோட இதே மாதிரி ஒரு பான் செய்து நீங்களும் சாப்பிடுங்க. செய்து மீண்டின் சம்பளம் ஒரு வித்தியாசமாக செய்திருக்கிறேன். இதே மாதிரி செய்து பாருங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.